தான் தான் மறைந்த ஜெயலலிதாவுக்கு பிறந்த மகனும் தனது தாயான ஜெயலலிதாவை அவரின் தோழி சசிகலா அடித்து கொலை செய்து விட்டதாகவும் வாலிபர் கொடுத்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜெயலலிதாவின் மரணத்துக்கு அப்புறமா பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த மகள்னு பிரியா மகாலட்சுமி அப்படிங்கிற பெண் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிச்சாங்க. போலீஸ் விசாரணையில அவர் மோசடி பேர் வழிங்கிறது தெரிஞ்சதும் போலீசார் அவரை கைது செஞ்சாங்க. இந்த நிலையில தற்போது தான் ஜெயலலிதாவுக்கும் சோமன் பாபுக்கும் பிறந்த குழந்தைன்னு கிருஷ்ணமூர்த்திங்கிற வாலிபர் சொல்லியிருக்கிற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோட்டை சேர்ந்த அவரு தமிழக அரசின் முதன்மை செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர்னு 3 பேருக்கும் கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பெயர் கிருஷ்ணமூர்த்தி, வயசு 31, நான் ஈரோடு மாவட்டத்துல முத்துக்கவுண்டம்பாளையம் காஞ்சி கோவில் கிராமத்துல வசிக்கிறேன். நான் நடிக்க சோமன் பாபுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த ஆண் குழந்தை. அவங்க 2 பேருக்கும் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்ன ஈரோட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தத்து கொடுத்துட்டாங்க. அதற்கான ஆதாரங்களையும் இதுல வச்சிருக்கிறேன். நான் தற்போது ஈரோட்ல ஜெயலலிதாவின் தோழியான வசந்தாமணி அப்படிங்கிறவங்க வீட்டுல வசித்து வரேன். கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டுல தான் இருந்தேன். கடந்த 22ஆம் தேதி தனது தாய் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஜெயலலிதாவை மாடி படுக்கட்டுல இருந்து சசிகலா கீழே தள்ளி கொலை செஞ்சுட்டாங்க. இதனால பயந்து போனா இவ்வளவு நாட்கள் வெளிவரல. தற்போது எனது வளர்ப்பு பெற்றோருக்கும் கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கணும், சசிகலாவுக்கு தகுந்த தண்டனை அளிக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டிருக்காரு. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஆளாளுக்கு தான் மகன் மகள்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.